ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அத்தியாயம் 20. மறுநாள் காலை வரை சக்தி கண் விழிப்பதற்காக ஐசியு வாசலிலேயே காத்திருந்தான் கேசவன். சுமார் 8 மணி அளவில் உள்ளே இருந்த நர்ஸ் டாக்டரை அழைக்க ஓடினார். அதைக் கண்டதும் அவசரமாக எழுந்து சென்று கதவின் ஓட்டை வழியாக அவளை பார்த்தான். மெல்ல கண் விழித்து தன்னை சுற்றி ஆராய்ந்தவனுக்கு கேசவனை காணவில்லை என்றதும் பயம் எழ கண்கள் கலங்கியது. வெளியிலிருந்து அவள் தன்னைத்தான் தேடுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டவன் அவசரமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான். கலங்கிய கண்களுடன் எதிரே பார்த்தவளுக்கு கேசவனை கண்டதும் முகம் பளீரென வெளிச்சத்தை காட்டியது. ட்ரிப்ஸ் போடப்பட்டிருந்த கையை மெல்ல உயர்த்தி அவனை அருகே அழைத்தாள். வேகமாக சென்று அவளின் கையை பற்றி கொண்டதும், உங்ககிட்ட வராமலே போயிடுவேனோன்னு பயந்துட்டேன் என்றாள் கண்ணீருடன். அவளது கைகளை இறுகப் பற்றி கொண்டவன் தன் கன்னங்களில் பதித்து கொண்டு, எத்தனையோ பேரின் இரத்தத்தை இந்த கைகளில் பார்த்தப்ப தோன்றாத ஒரு உணர்வு உன்னை இரத்த வெள்ளத்தில் பார்த்ததும் தோன்றியது. என் மனசு இப்படி துடிக்கும்னு யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன் என்றவனது கண்களில் கண்ணீர் தடம். அத்தனை பேரை கொன்று குமித்து ஆட்டம் ஆடியவனுக்கு மெல்லிய உணர்வுகள் துளிர்க்க ஆரம்பித்திருந்தது. சக்தியினால்தான் அது சாத்தியமாகிற்று. அவன் வாழ்வில் எத்தனையோ பெண்களை கடந்து வந்திருக்கிறான். அவர்களிடம் தோன்றாத ஒரு உணர்வு அவளிடம் மட்டுமே தோன்றியிருக்கிறது. மருத்துவமனையில் சக்தியை பார்க்க முடியவில்லை. நெற்றியிலும் கையிலும் கட்டுக்கள் போடப்பட்டு ட்ரிப்ஸ் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டிருக்க கலைந்து போன ஓவியமாக படுத்திருப்பவளை காண முடியவில்லை. அவனால் அவளது கைகளை தன் முகத்தில் அழுந்த பதித்து கொண்டு, சாரி சக்தி, எல்லாவற்றிற்கும் சாரி என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். ஆதிகேசவன் என்கிற பெரும் ரவுடியை அறிந்தவளுக்கு அவனது மன்னிப்பு அதிர்ச்சியை கொடுத்தது. தனது உடல் நிலையையும் மீறி அவசரமாக எழுந்து கொள்ள முயல அந்நேரம் டாக்டர் நர்ஸுடன் உள்ளே நுழைந்தார். அவள் எழுந்து கொள்வதை பார்த்து பதறிப்போனவர்கள், சிஸ்டர், யார் அவரை உள்ள விட்டது? அவங்கள பிடிங்க என்று கத்தினார். அவரின் கத்தலில் சுதாரித்து கொண்டவன், படுத்துக்கோ சக்தி என்று அவளை தாங்கிக் கொண்டான். அவளோ கண்ணீருடன் தலையசைத்து, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க என்றாள் மெல்லிய குரலில். அதற்குள் டாக்டரோ, மிஸ்டர் ஆதி, அவங்க இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, எதையும் இப்போ பேசாதீங்க, அவங்க உடல் நலம் சரியானதும் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க, இப்போ கொஞ்ச நேரம் வெளியே இருங்க என்று அவனை அங்கிருந்து அனுப்ப முயன்றார். சக்தியோ அவர் சொன்னதை கேட்டு கேசவனின் விரல்களை அழுந்த பற்றி கொண்டு, விடமாட்டேன் என்று டாக்டரை பார்த்தாள். மேடம், உங்களுக்கு இப்போ ரொம்ப நிறைய ரெஸ்ட் வேணும், அவர் எங்கேயும் போக மாட்டார் உங்களை விட்டுட்டு, தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைங்க என்றார். குனிந்த சக்தியின் காதில், இனி காலம் முழுக்க உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு வரணும்டா என்றான். அவன் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவள் அறியாமல் தூக்க மருந்தை செலுத்தி இருக்க அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்து போனாள். உறங்கும் அவளை பார்த்து கொண்டே தனது கைகளை அவளிடமிருந்து பிரித்து கொண்டவன் டாக்டரிடம், அவளுக்கு முழுமையாக சரியாக எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்டான். அவளின் உடல்நிலையை ஆராய்ந்து கொண்டே வேகமாக ஓடி வந்து காரின் முன்பகுதியில் மோதியதில் பலமாக அடிபட்டிருக்கு. அவங்க மோதிய வேகத்திற்கு நியாயப்படி நெஞ்சு எலும்புகள் முறிந்திருக்கணும். அவங்க அதிர்ஷ்டம், எலும்புகளுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அதோடு கடத்தியதால் ஏற்பட்ட ஷாக். காப்பாற்றப்படாமல் போய்விட்டால் தன் நிலை என்ன என்கிற சிந்தனை எல்லாமுமாக சேர்ந்து அவங்கள படுக்கையில் தள்ளியிருக்கு. இன்னும் ஒரு 10 நாட்கள் இருந்தால் போதும். அதன் பிறகு உங்கள் கவனிப்பு அவங்கள பழைய நிலைக்கு மீட்டு கொண்டு வரணும் என்றார். அவரின் கைகளை பிடித்து கொண்டவன், தேங்க்ஸ் டாக்டர், கண்டிப்பாக நல்லா கவனிச்சுப்பேன் என்றான். அதன் பின்னர் 10 நாட்களும் தன் பணிகளை கூட மறந்து மருத்துவமனையே கதி என்று இருந்தான் கேசவன். கார்த்தியிடம் அனைத்து காரியங்களையும் கொடுத்துவிட்டு சக்திக்கு பணி செய்து கிடப்பதே தன் கடமை என்றிருந்தான். கார்த்தியோ கம்பெனி வேலைகளில் மூழ்கியிருக்க நமிதாவிற்கு தான் அவனிடம் நடந்து கொண்டது அதிகம் என்கிற எண்ணத்தை வரவழைத்திருந்தான். சக்தியை பற்றி அறிந்து கொண்டதிலிருந்து அவளை பற்றி தவறாக பேசிய பெண்கள் பயத்திலும் வேதனையிலும் இருந்தனர். கார்த்திக்கோ அவர்களை எல்லாம் தன் அறைக்கு வரவழைத்து கிழி கிழி என்று கிழித்து துவைத்து எடுத்து விட்டான்.
தங்களின் தவறை உணர்ந்தவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு இனி ஒருபோதும் எந்த பெண்ணையும் தவறாக பேச மாட்டோம் என்று சொன்ன பின்னரே விட்டான். நமிதாவிடம் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளவே இல்லை. அவளுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் மெயில் மூலியமாகவே பகிர்ந்து கொண்டு அவளை சந்திப்பதை தவிர்த்து வந்தான். அவளாகவே முயற்சித்தாலும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவளை தடுத்தான். தான் அவனை பற்றி நினைத்தது தவறானது என்பதை உணர்ந்தவள் எப்படியாவது அவனிடம் பேசிவிட வேண்டும் என்று முயன்றாள். 10 நாட்களாகவே இருவரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்க அன்று எதிர்பாராமல் லிஃப்டில் நேருக்கு நேர் மாட்டிக்கொண்டனர். நமிதாவை எதிர்பார்க்காதவன் அவளை கண்டுகொள்ளாமல் ஃபோனை பார்ப்பது போல குனிந்து கொண்டான். அவன் தன்னை தவிர்க்கவே ஃபோனை பார்ப்பது போல குனிந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள் மெல்லிய சிரிப்போடு அவன் எதிர்பார்க்கும் முன் சட்டென்று எம்பி அவன் கன்னத்தில் இதழ் பதித்திருந்தாள். அவளது அதிரடி தாக்குதலை எதிர்பார்க்காதவன் அதிர்ந்து போய் நிமிர அவனை பார்த்து கண்களை சிமிட்டி, இந்த அரபிக் குதிரை கிட்ட சிக்காமல் எத்தனை நாள் ஆட்டம் காட்டுவீங்க என்றாள். பட்டென்று அவளின் இடையை பற்றி தன் அருகே இழுத்து கொண்டவன், அரபிக் குதிரைக்கு பால பாடத்திலேருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கு, காதலிக்கிறவங்க கன்னத்திலேயே முத்தம் கொடுப்பாங்க என்று அவள் நெற்றியில் முட்டி கேட்டான். அவளோ சிறிதும் அலட்டிக் கொள்ளாது, நாம் லவ் பண்ணுறோமா பாஸ் என்றாள் கிண்டலாக. இல்லையா பின்ன, நாம் லவ் பண்ணுறதை ப்ரூவ் பண்ண இது என்றவன் அவள் இதழோடு இதழ் பதித்தான். அந்நேரம் லிஃப்டின் கதவு திறக்க 10 நாட்களுக்கு பிறகு அலுவலகம் வந்திருந்த கேசவன் லிஃப்டின் வாயிலில் காத்திருந்தான். கதவு திறந்ததும் உள்ளே செல்ல முயன்றவனின் பார்வையில் கார்த்திக்கும் நமிதாவும் பட, அதிலும் அவர்கள் இருந்த நிலையை பார்த்து அதிர்ந்து என்று கனைத்து அவர்களை கலைத்தவன் உள்ளே நுழைந்து கார்த்திக்கை பார்த்து முறைத்தான். கார்த்திக்கோ அலட்டிக் கொள்ளாமல் நிற்க நமிதாவிற்கு வெட்கம் தாங்காமல் தலையை குனிந்து கொண்டாள். கேசவன் நண்பனை பார்த்து, என்னை பார்த்தா காமெடியாக இருக்காடா உனக்கு? உன்னை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் இப்படி ஏதாவது பண்ணிகிட்ருக்க. என் இடத்துல வேற யாராவது இருந்தால் இவங்க நிலைமையை நினச்சி பார்த்தியா என்று கடிந்து கொண்டான். அவனும் ஆரம்பித்து வச்சதே அவதான் என்று முணுமுணுத்தான். அது நமிதாவின் காதில் விழ கேசவன் அறியாமல் கார்த்திக்கின் காலை நங்கென்று மிதித்தாள். நமிதாவின் மிதியை எதிர்பார்க்காதவன் ஆ என்று கத்திவிட இருவரையும் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, ஒருவரை ஒருவர் பிடிச்சிருக்குன்னா வெளியில் போய் லவ் பண்ணுங்க, இங்கே ஆஃபீஸில் வச்சு இன்னொரு முறை இப்படி பார்த்தேன் என்று மிரட்டி விட்டு லிஃப்டை விட்டு வெளியேறினான். அவன் வெளியே சென்றதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டே லிஃப்டிலிருந்து வெளியேறவும் அலுவலகத்தில் இருந்த அனைவரும் வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். அன்று சக்தியை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வர கேசவன் அவளுடனே இருந்தான். அனைத்து ஃபார்மாலிட்டிகளும் முடிந்த பின் அவளை தன்னோடு கைத்தாங்களாக அழைத்து கொண்டு காருக்கு வந்தான். அவளை நடக்க விடாமல் தூக்கி கொண்டு வரவும் அவன் தயாராக இருக்க சக்தி தான் மறுத்துவிட்டாள். கார்த்தி டிரைவராக முன்னிருக்கையில் இருக்க கேசவன் சக்தியுடன் பின்னிருக்கையில் அமர்ந்து கொண்டான். அன்றைய நாளுக்கு பிறகு சக்தி எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அவளிடம் பேரமைதி குடிகொண்டது. கேசவனோ அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். செவிலியர்களை கூட அவளிடம் நெருங்க விடாமல் அனைத்தையும் தானே செய்தான். எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றிக்கொண்டு அவனை பார்வையாலேயே தொடர்ந்து கொண்டிருந்தாள் சக்தி. கார் மருத்துவமனையிலிருந்து கிளம்பியதும் எதுவும் பேசாமல் வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் மெல்ல நகர்ந்து அவனது தோளில் சாய்ந்து கண்மூடிக்கொண்டாள். கார்த்திக் இதை கண்ணாடி வழியாக பார்த்து நிம்மதியாக உணர்ந்தான் என்றால் கேசவனுக்கு ஓடி ஓடி களைத்து வீடு வந்து சேர்ந்த உணர்வை தந்தது. அதுவரை சற்று தயக்கத்துடன் இருந்தவன் அவளது தோளில் உரிமையாக கை போட்டு அரவணைத்து கொண்டான். காரில் யாரும் பேசிக்கொள்ளவில்லை. வீடு சென்று சேர்ந்ததும் சாவித்திரி அம்மாள் அவர்களுக்காக ஆரத்தி தட்டோடு காத்திருந்தார். அவளை இறங்கச் சொல்லி கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வாசலில் நின்ற இருவருக்கும் ஆரத்தி எடுத்தவர், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா திருஷ்டியும் கழிந்து வரப்போகிற நாட்கள் எல்லாம் சுபமாக நடக்கணும் என்றார். இருவரும் வீட்டினுள் செல்ல அங்கே நமிதா மற்றும் அலுவலகத்திலிருந்து ஓரிருவர் வந்து காத்து கொண்டிருந்தனர். அவளை சோஃபாவில் அமர வைக்க நமிதா சென்று லேசாக அணைத்து விடுவித்தவள், சாரி ஃபார் எவ்ரிதிங் சக்தி என்றாள். சக்தியோ அவளின் கைகளை இறுக பற்றி கொண்டு, எனக்குன்னு எந்த உறவுகளும் இல்லைன்னு நினைக்க முடியாதபடி என்னை சுற்றி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு என்றாள். அவளின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை உள்வாங்கி கொண்ட கேசவன் கார்த்தியை பார்க்க சற்றே நகர்ந்து அவன் அருகில் சென்று, வேற எதையும் பேசி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காத கேசவா,
சக்தி உன்னை முழுமையாக ஏற்றுக்கிட்டா, அதனால் சந்தோஷமாக இரு என்றான். அதிக நேரம் அவளை அங்கே அமர விடாமல் அவளது அறைக்கு அழைத்துச் சென்றவன், ரெஸ்ட் எடு, சாயங்காலமாக பேசலாம் என்றான். அவனது கைகளை விடாமல் பிடித்து கொண்டவள், தேங்க்ஸ் எல்லோரையும் எனக்காக வரவழைத்ததற்கு. ஆனால் ரேணுவும் அண்ணாவும் வரலையே. அவங்க இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க. அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவள், நான் தூங்க வர இங்கேயே இருங்களேன். அவனிடம் சிறிய ஒதுக்கம் தயக்கம் இருப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவனை இருக்க கூறினாள். மெல்ல பட்டும் படாமலும் படுக்கையில் ஓரம் அவன் அமர்ந்து கொண்டான். அதை கண்டு மெல்ல தனக்குள் சிரித்து கொண்டவள் முன்னே நகர்ந்து அவன் மடியில் தலை வைத்து படுத்து விட்டாள். அதில் அதிர்ந்து போய் அவளை பார்க்க அவளோ அவனது கைகளை இழுத்து பிடித்து கட்டி கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவன் தன்னை அறியாமலேயே அவளது தலையை வருடிவிட ஆரம்பித்தான். அவளும் பாதுகாப்பான கரங்களில் அடைக்கலம் புகுந்து விட்டோம் என்கிற நம்பிக்கையுடன் அயர்ந்து உறங்க ஆரம்பித்தாள். மாலை வரை கால் மரத்து போனாலும் கூட அவளது உறக்கம் கலைந்துவிடக்கூடாது என்று அப்படியே அமர்ந்திருந்தான். மெல்ல புரண்டு படுக்கையில் விழுந்தவளுக்கு உறக்கம் களைய அவன் தன்னையே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பவனை கண்டதும், அச்சோ, நீங்கள் எப்படியே உட்கார்ந்துருந்தீங்களா என்று அதிர்ந்து போய் கேட்டாள். அவளது விழிகள் முழுமையாக விரிந்திருக்க, இதழ்களோ அதிர்ச்சியில் குவிந்திருக்க, அதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு உணர்வுகள் குத்தாட்டம் போட மெல்ல நகர்ந்து அவளை தன்னை நோக்கி இழுத்து என்னவென்று அவள் உணரும் முன்பே இதழை முற்றுகையிட்டிருந்தான். முதலில் லேசாக போராடியவள் பின்னர் அவன் கைகளில் அடங்கிவிட்டாள். அவர்களின் 4 வருட போராட்டத்திற்கு பின் அன்றுதான் நிம்மதியாக உணர்ந்தார்கள். நீண்ட நெடிய முத்தத்திற்கு பின் அவளை விடுவித்தவன் வா என்று அவளை எழுப்பி அழைத்துச் சென்று ஹாலுக்கு சென்றதும் அவளது கண்களை கட்டி கையை பிடித்து வீட்டின் பின்புறம் அழைத்துச் சென்றான். அவன் எங்கே அழைத்துச் செல்கிறான் என்று அறிந்து கொள்ளாமல் அமைதியாக சென்றாள். சற்று நேர நடைக்கு பிறகு மெல்ல அவளது கண்களை விடுவித்தான். மனமெங்கும் ஆர்வத்துடன் மெல்ல கண்களை திறந்ததும் எதிரே இருந்ததை பார்த்து ஒரு பக்கம் அதிர்ச்சியும் மறுபக்கம் சந்தோஷமும் எழ கண்களில் கண்ணீருடன் பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது மனநிலையை புரிந்து கொண்டவன் குனிந்து, பிடிச்சிருக்கா என்றான் மெல்லிய குரலில். அவன் அப்படி கேட்டதும் அவசரமாக அவன் பக்கம் திரும்பி இறுக அணைத்து கொண்டவள் அழுதே விட்டாள். கேசவன் காண்பித்தது கிராமத்தில் அவள் தந்தை, அப்பத்தா மற்றும் அண்ணாவுடன் வாழ்ந்த வீடு. அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டவன், நாம் அங்கே போக முடியாது, அதனால் நீ வாழ்ந்த வீட்டை இங்கேயே உனக்காக கொண்டு வந்திருக்கேன். அவளோ தாங்க முடியாமல் அழுது தீர்த்தாள். என்னால் வீட்டை மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடிஞ்சது, மனிதர்களை கொடுக்க முடியலம்மா என்றான். அவன் அப்படி சொன்னதும் அவனது வாயை தனது கரங்களால் அடைத்தவள் வேண்டாம் என்று மறுத்தாள். இப்படி ஒரு விஷயத்தை அவன் செய்வான் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனை கண்ணீருடன் பார்த்து கொண்டே ஏன் என்றாள். உனக்கு யாருமே இல்லாமல் போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். நீ மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டாலும் என் மனசாட்சி என்னை குத்தி காண்பிச்சிட்டே இருக்கும் என்றவனை முறைத்து, ப்ளீஸ், இனி நடந்து போனவற்றையெல்லாம் பேச வேண்டாம், நம்ம எதிர்கால வாழ்க்கையை பார்க்கலாம் என்றாள். அவனது கைகளை பற்றி தேங்க்ஸ் என்றவன் அவளை அழைத்து கொண்டு வீட்டினுள் சென்றான். அங்கே அவள் வாழ்ந்த வீட்டின் ஒவ்வொன்றையும் அவளுக்காக கொண்டு வந்திருந்தான். மனம் அப்படியே நிறைந்து போனது. அவளின் நினைவுகள் பின்னோக்கி பயணித்து தன்னை விட்டு போன ஒவ்வொருவரையும் நினைத்தது. அப்பத்தா அவளிடம் வந்து, பாப்பா, நாங்கள்லாம் இல்லைன்னு கவலைப்படாத, இது உனக்கான வாழ்க்கை, நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்திச் சென்றார். அவளது தந்தையோ அவள் அருகே வந்து தலையை தடவி கொடுத்து நல்லா இருமா என்று சொல்லிவிட்டு சென்றார். இரத்த வெள்ளத்தில் நனைந்தபடி அவளிடம் வந்தவன், பாப்பா, எனக்கு நடந்ததை வச்சு அவரை தள்ளி வச்சிடாத என்று கூறிவிட்டு மறைந்தான். தன் வீட்டினரின் நினைவுகள் அந்த வீட்டில் கிடைத்துவிட அவன் மீதிருந்த துளி வெறுப்பும் முழுவதுமாக நீங்கிவிட அவன் எதிர்பார்க்கும் முன் எம்பி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். அவளின் மனதை புரிந்து கொண்டவன் தன்னோடு இறுக்கி அணைத்து, இந்த ஆதிகேசவனையே அடக்கி கைக்குள் வைத்திருக்க இந்த சக்தியால் மட்டும்தான் முடியும். அன்றைய பொழுது முழுவதும் இருவரும் ஒன்றாகவே சுற்றி கொண்டிருந்தனர். அவளின் உடல் பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும் என்று தனது ஆசைகளுக்கெல்லாம் கடிவாளமிட்டு காத்திருந்தான். அவளோ அடிக்கடி அவனை சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாள். சுமார் 1 மாதம் கழிந்த நிலையில் மருத்துவரிடம் சென்று கேட்டறிந்து கொண்ட பின் அவனது கார் அவன் ஃபார்ம் ஹவுஸை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. அவளோ ஆர்வத்துடன், நாம் இப்போ எங்கே போகிறோம் என்றாள் விழிகளை விரித்து. இதழில் மெல்லிய புன்னகையுடன்,
காதல் களமாட கூட்டிட்டு போகிறேன் பேபி என்றான் கண் சிமிட்டி. அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்டவளோ கன்னங்கள் செம்மையாக வேகமாக வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அவனோ, 3 வருஷத்துக்கு முன்ன என் வீட்டிலிருந்து நீ போயிட்டேன்னு தெரிஞ்ச பிறகு என் மனசு துடிச்சு போச்சு. என் வாழ்க்கையில் அன்புக்கு என்றைக்குமே இடம் இருந்ததில்லை. என்னிடம் இந்த உடம்பு மட்டும்தான் சொந்தமாக இருந்தது. யாரோ போட்ட மிச்சத்தை சாப்பிட்டு யாரோ தூர எறிந்த ஆடைகளை போட்டுக்கிட்டு வாழ வேண்டும் என்பதற்காக அடித்து பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி வாழ்ந்த எனக்கு இப்படி ஒரு தேவதை பெண்ணை என் வாழ்வில் வருவாள் என்று நினைத்ததே இல்லை. அவன் சொன்னதை கேட்டதும் கண்கள் கலங்கி போக அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனோ பழைய நினைவுகளில் மூழ்கி இருக்க, அப்படி வந்த தேவதையை தொலைச்சிட்டு நின்னப்ப முதன்முறையாக கலங்கி நின்ன. ஆனால் ஒரே நாளில் நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இருக்கிற சூழ்நிலையில் உன்னை மறுபடியும் என்னிடம் கொண்டு வருவதை விட நீ இருக்கிற இடத்தில் பாதுகாப்பாக இருப்பேன்னு நினச்சி நான் அங்கேயே விட்டு வச்சேன். அதே சமயம் உன்னை சுற்றி நீ எங்கே போனாலும் என் ஆட்கள் காவல் இருந்தாங்க. தன்னை அவன் கண்டுபிடிக்கவில்லை என்று இத்தனை வருடங்களாக நினைத்து கொண்டிருந்தவளுக்கு இந்த செய்தி எல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்தது. அங்கே நான் நினைத்ததை முடித்த பிறகு உன் மனசில் என்னை பற்றிய பயம் இருப்பதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அறிந்து கொண்ட பிறகு உனக்கான நேரம் தேவை என்று நினைத்து தான் உன்னிடமிருந்து 3 வருஷம் தள்ளி இருந்தேன். ஆனால் மனசால் உன்னோட வாழ்ந்து கொண்டு தான் இருந்தேன். சாரி, என்னால் உடனே எல்லாவற்றையும் மறக்க முடியல. பேசிக்கொண்டே கார் ஒரு பெரிய கடற்கரையோர பங்களாவின் முன்னிற்க மெல்ல அவளை காரை விட்டு உள்ளே அழைத்துச் சென்றான். அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் அவளை தன் மீது சாய்த்து கொண்டு, இதெல்லாம் நீ வருத்தப்படணும்னு சொல்லலை சக்தி. இது விதியின் சதியோ இல்லை கடவுளின் முடிச்சோ நம்ம வாழ்க்கையை இணைச்சிருக்கு. நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒருவருக்கு மேலே ஒருவருக்கு அன்பு இருக்குது. இனி எக்காரணம் கொண்டும் பழைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் சொல்கிறேன். அவனது தாடியை இறுகப்பற்றி, இதெல்லாம் நீங்கள் சொல்லலைனாலும் என்னை எதுவும் பாதிக்காது என்றவளின் பார்வை அவன் முகத்தில் அழுத்தமாக பதிந்தது. அவளது இந்த நம்பிக்கை அவனது மனதை அசைத்து பார்க்க மெல்ல குனிந்து அவள் இதழில் முத்தமிட்டான். பின்னர் அவளை விலக்கி எழுந்து கொண்டவன் அங்கிருந்த ஒரு அறையில் அவளை விட்டு ரெஸ்ட் எடு சக்தி, ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அந்த அறையை சுற்றி பார்த்துவிட்டு, யாரையெல்லாம் கூப்பிட்டுருப்பாரு பார்ட்டிக்கு, ரேணுக்கா வருவாங்களா என்று யோசித்து கொண்டே கண்ணையர்ந்து விட்டாள். மாலை மயங்குகிற நேரம். அவளுடைய அறை கதவை திறந்து கொண்டு வந்தவன், சக்தி இன்னும் எழுந்திருக்கலையா? பார்ட்டிக்காக உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடியாகி வா என்று விட்டு சென்றான். அவசரமாக அவன் கொண்டு வந்த ஆடையை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாகி போனது. அது ஒரு மெல்லிய நிற கருப்பு நிற ஷிஃபான் புடவை. அதில் வெள்ளி சரிகைகள் வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் உடுத்தும் போது மிகவும் எளிதாக இருக்கும் என்றெண்ணி இதை எப்படி எல்லோர் முன்னாடியும் கட்டிக்கொள்வது என்று சங்கடப்பட்டு போனாள். உடனே அவசரமாக அறையிலிருந்து வெளியே வந்தவள் அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்க அவன் அப்போதுதான் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். அவனது ஆடையை கண்டதும் முற்றிலுமாக குழம்பி போனாள். பட்டு வேட்டி சட்டை போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருப்பவனை பார்த்தபடி அப்படியே நிற்க அவள் அருகில் வந்தவன், நல்லா இருக்கனா என்றான் கண் சிமிட்டலுடன். இல்லை, பார்ட்டிக்கு இது என்று இழுத்தாள். நீ இன்னும் ரெடியாகலையா? அது அந்த புடவை ரொம்ப மெலிசாக இருக்குது, எல்லோரும் வரப்போ அதை கட்டினா சரியாக இருக்குமா? அவளது பேச்சை கேட்டு சிரித்துவிட்டு, பார்ட்டிக்கு யாரும் வரப்போகிறதில்ல, நாம் 2 பேர் மட்டும்தான், போய் கட்டிட்டு வா, சூப்பராக இருக்கும் என்றான் காதலுடன். அவன் சொன்னதை கேட்டு திகைத்தாலும் தலையசைத்து விட்டு சென்றவள் அந்த புடவையை கட்டி தயாரானாள். சற்று நேரம் கழித்து அவளை தேடி வந்தவனின் பார்வையில் ரசனை தெரிந்தது. கருப்பு நிற புடவையில் மினுக்கும் அந்த வேலைப்பாடுகளுடன் ஒரு பூச்செண்டாக நின்றவளை அப்படியே கவர்ந்து கொள்ள ஆசை எழுந்தது. அவனது பார்வை தொட்டு செல்லும் இடங்களை கண்டவளுக்கு மேனியில் நடுக்கமிழ ஒருவித தவிப்புடன் தலையை குனிந்து கொண்டாள். அவளின் அருகே வந்தவன் அவளது கழுத்தோரம் குனிந்து பின்னங்கழுத்தில் லேசாக முத்தமிட அவனது மீசை முடிகள் ஏற்படுத்திய குறுகுறுப்பில் உடல் வெடுவெடுக்க நடுங்கி போய் நின்றாள். அவனோ அது நாள் வரை இழுத்து பிடித்திருந்த உணர்வு தலைகளை எல்லாம் களைந்து மெல்ல அவளது கழுத்தில் முத்த ஊர்வலத்தை தொடர்ந்தான். அவன் செய்த மாயத்தில் மெல்ல அவன் மீதே தொய்ந்து விழுந்தவளை தாங்கிக் கொண்டவனின் இதழ்கள் அவள் உடலில் பல மாயங்களை செய்தது. இருவரும் நேரம் போனதே தெரியாமல் நின்றிருக்க முதலில் தன்னை சுதாரித்து கொண்டவன் அவளின் முகத்தில் தெரிந்த செம்மையில், இங்கிருக்க வேண்டாம் வா, என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது என்று அவளது தோள் பற்றி கடற்கரையோரம் அழைத்துச் சென்றான். அது அவனுடைய வீட்டிற்கான தனிப்பட்ட பீச். அங்கு வர யாருக்கும் அனுமதி இல்லை.
கடற்கரையோரம் அவர்களுக்காக ஒரு மேஜை போட்டு டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இடத்தைக் கண்டு கண்கள் விரிய பார்த்தாள். அவனோ அவள் இடையில் கை போட்டு கழுத்தில் முகம் புதைத்து, பிடிச்சிருக்கா என்றான் மெல்லிய குரலில். அவளை அப்படியே நடத்தி கொண்டு சென்று அமர வைத்தவன், இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கணும் சக்தி என்று அவளை இதழில் முத்தமிட்டு அருகே அமர்ந்து கொண்டான். செல்ல சீண்டல்களும் கொஞ்சல்களுமாக உணவை முடித்தவர்கள் சிறிது நேரம் கடற்கரையோரம் நடக்க ஆரம்பித்தனர். இந்த கடல் தான் என் அம்மா மாதிரி. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த கடலை சுற்றி தான் இருந்திருக்கு. மனிதர்கள் யாரும் தராத அன்பை இந்த கடல் தான் தந்திருக்கு. மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறப்ப இங்கே வந்துட்டான். என்னுடைய அனைத்து சோர்வையும் நீக்குகிற சக்தி இதுகிட்ட இருக்குது. அதனால தான் இங்கே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என்றான். தனக்காக விட்டு கொடுத்து ஒவ்வொன்றையும் செய்தவன் மீது மனம் நெகிழ்ந்து போயிருக்க தன்னை மறந்து அவனை இறுக்கி கட்டி கொண்டாள். கடற்காற்றின் வேகத்தில் அவளது புடவை பறந்து கொண்டிருக்க தன்னை கட்டி கொண்டவளை அலைக்காக தூக்கி கொண்டு தங்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த குடிலுக்குள் நுழைந்தான். ஆதிகேசவன் என்கிற சிங்கத்தை தனது சின்னஞ்சிறிய இதயத்திற்குள் பூட்டி வைத்துக் கொள்வாள் சக்தி. அவளுக்காக அவனும் அவனுக்காக அவளும் தங்களின் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நன்றி. இத்துடன் இந்த காதல் களமாடவா பயணம் முடிந்தது. மீண்டும் அடுத்ததொரு புதிய கதையில் சந்திப்போம்.